இன்றைய ஆன்மீக தகவல். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. தேவார பாடல் பெற்ற சிவத்திருத்தலங்கள் 274 இருக்கின்றது. இதிலே அவ்வப்போது ஒரு சில தலங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையிலே 75வது திருத்தலம் திருக்கண்டியூர். இந்த திருக்கண்டியூர் இந்த சிவத்தலத்தினுடைய திருப்பெயர் திருக்கண்டியூர் என்பதாகும். இந்த ஆலயம் எங்கே இருக்கின்றது? இந்த இறைவனுடைய பெயர் என்ன? இந்த இறைவனுடைய திருப்பெயர் பிரம்ம சிரகண்டீஸ்வரர் வீரட்டானேஸ்வரர் என்பதாகும். இறைவியினுடைய பெயர் மங்கள நாயகி. சம்பந்தர் இந்த கோவிலிலே தேவார பாடல்களை பாடியிருக்கின்றார். வினவினேன் அறியாமையில் அப்பர் வானவர் தானவர் எப்படி போவது? அட்ட வீரட்டான தலங்களிலே ஒன்றான திருக்கண்டியூர் மற்றொரு பாடல் பெற்ற தலமான திருவையாற்றிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையிலே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. சாலை ஓரத்திலேயே இந்த திருக்கோவில் இருக்கின்றது. திருவையாறிலிருந்து இந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு நகர பேருந்துகள் இருக்கின்றது. இந்த திருக்கண்டியூர் திருவையாறிலே இருக்கின்றது. மாவட்டம் தஞ்சை மாவட்டம். இந்த ஆலயம் காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறு அற்புதமான வரலாறு. பிரம்மன் சிரத்தை, அதாவது 5 நூல் ஒன்றை தம்முடைய சூலத்தால் கண்டனம் கொய்த காரணத்தினாலே கண்டனபுரம் என்று அழைக்கப்பட்டது. பின்னாளிலே கண்டியூர் என்று பெயர் பெற்றது. பிரம்மன் சிரம் கொய்த பின் அவன் வேண்டிட ஐமுகங்களின் அழகினை சதுர்முகங்களிலே, அதாவது 4 முகங்களிலே இறைவன் அருளி செய்ய பிரம்மன் பேரடைந்தான் என்பதுதான் வரலாறு. அதாவது சாதாதாப முனிவர் பிரதோஷத்திலே காலத்தி சென்று தரிசனம் செய்து வந்தார். ஒரு முறை கண்டியூர் வந்தபோது காலத்திற்கு நேரத்திலே செல்ல முடியாமல் போய்விட்டது. அப்போது இறைவன் அம்முனிவருக்கு காலத்தி தரிசனத்தை இத்தலத்திலேயே காட்டி அருளினார் என்பது வரலாறு. ஆகவே சாதாதாப முனிவர் என்ற முனிவருக்காக இறைவனால் வில்வ மரம் கையிலையிலிருந்து கொண்டு வரப்பட்டதால் இத்தலத்துக்கு ஆதி வில்வாரண்யம் என்ற பெயர் உண்டு. இம்முனிவர் பிரதோஷத்திலே காலத்தை சென்று தரிசனம் செய்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் ஒரு முறை கண்டியூர் வந்தபோது காலத்திற்கு நேரத்திலே செல்ல முடியாமல் போய்விட்டது. அப்போதுதான் இந்த திருவிளையாடலை இறைவன் நடத்தி இந்த முனிவருக்காக தன்னுடைய காலத்தி தரிசனத்தை காட்டி அருளினார். சாதாதாப முனிவருக்கு இத்தலத்திலே தனி சன்னதி இருக்கின்றது. இந்த தலமானது பிரம்மகத்தி தோஷம் நீக்கும் தலமாக இருக்கின்றது. பிரம்மாவினுடைய தலையை கிள்ளியதால் ஈசனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் இத்தலத்திலே மகாவிஷ்ணுவால் நீங்கியது என்பது புராண கதை. திருக்கண்டியூர் சிவபெருமானுடைய அட்டவீரட்ட தலங்களிலே ஒன்றாகும். பார்வதி தேவியினுடைய வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் பிரம்மாவினுடைய 5 தலைகளுள் ஒன்றை கிள்ளி எறிந்தார் அல்லவா? அதனால் இந்த தலம் கண்டியூர் வீரட்டம் என பெயர் பெற்றது. மேற்கு நோக்கி இந்த கோவிலின் ராஜகோபுரம் 5 நிலைகளோடு அருமையாக காட்சி தருகின்றது. கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நேரே கவசமிட்ட கொடிமரம், நந்தி மற்றும் பலிபீடம் இருக்கின்றது. கொடிமர விநாயகரும் அழகாக காட்சி தருகின்றார். வெளிப்பிரகாரத்திலே இடதுபுறம் தண்டபாணி சன்னதி இருக்கின்றது. நெற்றி அமைப்புடைய மண்டபத்துடன் அழகாக இருக்கின்றது. அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கியது. அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கியது. நின்ற திருக்கோலத்திலே அபயவரதத்தோடு கூடிய 4 திருக்கரங்களோடு மங்கள பொலிவு பெற்று இந்த மங்கள நாயகி காட்சியளிக்கின்றார். வலதுபுறம் விநாயகர் இருக்கின்றார். உள்வாயில் கடந்ததும் இடதுபுறம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர் அழகாக காட்சி தருகின்றார். அடுத்து மகாலட்சுமி சன்னதியும் எதிரிலே நடராஜ சபையும் இருக்கின்றது. பலம் வரும்போது விஷ்ணு துர்க்கை சன்னதி இருக்கின்றது. பைரவரும் பல வகையான விநாயகப் பெருமான்களும்
வெவ்வேறு வகை மூர்த்தங்கள் இங்கே அழகாக குடியிருக்கின்றார்கள். விநாயகப் பெருமான் சூரியனும் அமர்ந்த கோலத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரரும் அடுத்தடுத்து காட்சி தருவது சிறப்பு. சண்டிகேஸ்வரர் சன்னதி தனிக்கோயிலாக உள்ளது. கோட்ட மூர்த்தங்களாக பிரம்மன், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, பிக்ஷாடனர் மூர்த்தங்கள் இருக்கின்றது. உள்வலம் முடிந்து துவாரபாலகர்களை வணங்கி உட்சென்றால் இடதுபுறம் நவகிரகங்கள் இருக்கின்றார்கள். துவாரபாலகர்களுக்கு பக்கத்திலே சாதாதாப முனிவர் உருவம் இருக்கின்றது. அர்த்த மண்டபத்திலே வாயிலுக்கு வடபுறத்திலே சபஸ்தான ஸ்தலங்களை குறிக்கின்ற 7 லிங்கங்கள், பஞ்சபூத தலங்களை குறிக்கின்ற 5 லிங்கங்கள், சாதாதாவருக்கு காட்சி தந்த காலத்தினாதர் சன்னதி முதலியவை அழகாக இருக்கின்றது. நவகிரகங்களிலே சூரியன் 2 மனைவியோடு காட்சி தருகின்றார். மூலவர் பிரம்ம சிரகண்டீஸ்வரர் சுயம்புலிங்க திருமேனியோடு மேற்கு பார்த்த நிலையிலே எழுந்தருளியிருக்கின்றார். மூலவர் பானம் சற்று உயரமாக உள்ளது. கருவறை நுழைவாயிலின் இருபுறமும் முருகப்பெருமான் எழுந்தருளியிருக்கின்றார். இது அபூர்வ படைப்பாகும். இத்தலத்திலே பிரம்மதேவருக்கும் சரஸ்வதி தேவிக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றது. இங்குள்ள பிரம்மாவும் சரஸ்வதியும் மிக விசேஷமான திருமேனியோடு காட்சியளிக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆலயத்துக்கு வந்தால் நமக்கு நல்ல ஞானமும் கிடைக்கும். மூலவர் பிரம்ம சிரகண்டீஸ்வரர் சன்னதிக்கு அருகிலே இருக்கின்ற கிழக்கு நோக்கியபடி இருந்த பிரம்மாவினுடைய சன்னதி அழகாக அமைந்திருக்கின்றது. பிரம்மதேவன் தாமரை மலர்களோடும் ஜபமாலையோடும் கம்பீரமாக காட்சி தருகின்றார். எனக்கு தெரிந்து தமிழகத்திலேயே பிரம்மாவுக்கென்று கோவில் என்று இருப்பது இங்குதான் என்று தோன்றுகின்றது. அழகிய திருமேனியோடு சரஸ்வதி தேவி காட்சியளிக்கின்றாள். பிரம்மன் சிரம் கொய்தபின் அவன் வேண்டிட 5 முகங்களுடைய அழகினை அவனுடைய 4 முகங்களிலே இறைவன் அருளி செய்ய பிரம்மன் பேரடைந்ததாக வரலாறு இருக்கின்றது. பிரம்மன் சிரம் கொய்வதற்காக இறைவன் மேற்கொண்ட வடுக கோலம் சுவாமி சன்னதிக்கு எதிரிலே இடதுபுறம் பிரம்மன் சன்னதிக்கு செல்லும் வாயிலிலே சுவரையொட்டி கதவோரமாக சிறிய சிலாரூபமாக இருக்கின்றது. இத்தலத்திலே சூரிய பூஜையும் நடைபெறுகின்றது. வருடந்தோறும் மாசி மாதத்திலே 13, 14, 15 தேதிகளிலே மாலையிலே 5:45 மணி முதல் 6:15 மணி வரை அரை மணி நேரம் சூரியனுடைய கிரணங்கள் வீரட்டனேஸ்வரர் திருமேனியிலே படுகின்றது. இது சப்தஸ்தான ஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்றது. திருவையாறை தலைமை தலமாக கொண்டு விளங்குகின்ற சப்தஸ்தான தலங்களிலே இத்தலம் 5வது தலமாகும். இந்த தலத்துக்கு சென்று இறைவனை வழிபட்டு எல்லாவிதமான நலமும் பெறுவோம், வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.